முதலமைச்சர் அவர்கள் அம்மா உணவகத்திற்கு ஆய்வு செய்வதாக அறிவித்துவிட்டு சென்று அங்கே உணவை அருந்தி சோதனை செய்திருக்கின்றார். இந்த சோதனையை 3 ஆண்டு காலம் ஏன் செய்யவில்லை? இந்த விடியா திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு அம்மா உணவகத்தை சரியான முறையிலே நிர்வகிக்கவில்லை. இதனால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு தரமான உணவு மக்களுக்கு வழங்காத சூழ்நிலையிலே, தரமான பொருட்கள் வழங்காத காரணத்தினாலே தரமான உணவு வழங்க முடியவில்லை. முழுமையான பணியாளர்கள் இல்லாத காரணத்தினாலே அவர்கள் தரமான உணவை வழங்க முடியவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்களிடத்திலே இந்த அம்மா உணவகத்திற்கு மிகுந்த வரவேற்பு இருந்த காரணத்தினால் இன்றைக்கு வேறு வழி இல்லாமல் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அம்மா உணவகத்தை சென்று ஆய்வு செய்து போல ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகின்றார். உண்மையிலேயே அம்மா உணவகத்தின் மீது அக்கறை இருந்தால் கடந்த 3 ஆண்டுகளில் பலமுறை சோதனை செய்திருக்க வேண்டும், அல்லது அமைச்சர்களாவது சோதனை செய்திருக்க வேண்டும். அது எப்படி இயங்குகின்றது என்பதையெல்லாம் 3 ஆண்டு காலம் கிடப்பிலை போட்டுவிட்டு இன்றைய தினம் போய் ஆய்வு செய்திருக்கின்றார். எத்தனை முறை முதலமைச்சர் அம்மா உணவகத்தை சென்று ஆய்வு செய்திருக்கின்றார், எத்தனை முறை அமைச்சர்கள் சென்று ஆய்வு செய்திருக்கின்றார்கள், எத்தனை முறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த அம்மா உணவகத்திற்கு சென்று ஆய்வு செய்திருக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வந்த செய்தி எதுவுமே இல்லை என்பது தான் எனக்கு கிடைத்த தகவலின்படி. இன்றைக்கு அம்மா உணவகம் என்பது மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம், ஏழைகளுக்கு ஒரு வரப்பிரசாதம். அப்படிப்பட்ட அம்மா உணவகத்தை இவர்கள் கவனிக்காத காரணத்தினால் மக்களிடத்திலே இந்த ஆட்சி மீது ஒரு வெறுப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏழைகள் இவர்கள் மீது வெறுப்பு ஏற்பட்டிருக்குது, தொழிலாளர்களுக்கு ஒரு மீது ஏற்பட்டிருக்குது. அதனால தான் அவர் போய் வேறு வழி இல்லாமல் பார்த்துருக்கார். நிதி இப்போ தான் ஒதுக்குனாங்க, 3 வருஷம் அதுக்கு சரியாக நிதி ஒதுக்கலை, தரமான பொருட்கள் கொடுக்கலையே. அதனால் தரமான உணவுகள் தயாரித்து ஏழைகளுக்கு வழங்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது. சிறப்பாக செயல்பட்டதாகவும் பாராட்ட மனம் இல்லாமல் தான் குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னு சென்னை மேயர் குற்றச்சாட்டு. இதுவரைக்கும் சென்னை மேயர் எத்தனை அம்மா உணவகத்துக்கு போய் ஆய்வு செஞ்சுருக்காரு, சோதனை செஞ்சுருக்காரு, இதுக்கு முந்தைய எவ்வளவு நிதி ஒதுக்கிட்டு ஏன் 19 அம்மா உணவகம் மூடுறாங்க? எவ்வளவு வருகை இருக்குது? ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, அம்மா உணவகத்திற்கு தேவையான பொருட்கள் தரமாக வழங்கப்பட்டது, தரமான உணவு தயாரிக்கப்பட்டு ஏழைகளுக்கு வழங்கப்பட்டது, முழுமையான பணியாளர்கள் இருந்தார்கள். இதனால் அதிகமான பேர் தொழிலாளர்கள், ஏழைகள் அங்கே வந்து உணவு அருந்தி சென்றார்கள். இந்த விடியா திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு நான் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு இதில் அக்கறை செலுத்தாத காரணத்தினால் அதில் அம்மா உணவகத்திற்கு வருகிறவர்களே குறைஞ்சு போச்சு.